நான் காலேஜுக்கு போறேன் பாட்டி. நீக்கு காது கேட்காதா என்ன? போயிட்டு வாடி. போயிட்டு வான்னு எத்தனை தரம் சொன்னேன். அப்படியா? காதுல விழலியா? விழலி பாட்டி. ஸ்பீடா போவாதே, மெதுவா போ. உங்க அப்பனுக்கு நான் தான் பதில் சொல்லணும். உனக்கு என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமா இல்லையா? நீ போ, பஸ்க்கு டைம் ஆகல பாட்டி. ஐயோ கடவுளே. La 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 la. Tusi. Papagasa. La 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 la. Mama re re. La 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 la. Papagasa. La 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 la. Mama re re. La 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 la. La 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 la. என்னடா இது?
இதெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது? கேள்வி. குருவா பாவிக்கிறவங்களுக்கு என்ன சேவை செஞ்சாலும் தப்பில்லைன்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். அது குரு பக்தி. இவனை என்னோட சிஷ்யன்னு யார் சொன்னது? நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அப்படி ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம். அவன் பாடினதை கேட்டியா? என்ன ஒரு சங்கீதம்! பிரமாதம் இல்லையா? பாட்டி, நான் காலேஜ் போறேன். காது கேக்கலையா? நான் காலேஜுக்கு போறேன்னு. அக்கா, பாட்டி இங்க இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. ஏய், நீ பேசாம இருடா. எனக்கு தெரியும். நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. நான் போறேன். நீ இங்க சத்தம் போடாத. மடையன், மாங்கா மடையன். இன்னைக்கு டெஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சும்மா புரியுற மாதிரி தலையாட்டிட்டே இருந்தேன். இப்படி போர் அடிச்சா எப்படி கிளாஸ்ல தூங்காம இருப்பாங்க பசங்க? ரொம்பதான் கடிக்கிறாங்க. வா போலாம். இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு சீக்கிரம் வா. நாங்க வெயிட் பண்றேன். என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன? இத நீதான் எழுதுனியா? எஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் படிக்க தெரியாதா? தெரியும், அதனால தான் கேக்குறேன். நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் எழுதியிருக்கேன். மடையன், மாங்கா மடையன். லுக், என்னோட மனசுல நான் நிறைய லட்சியங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னோட குடும்பத்தனத்தை எல்லாம் நான் தினம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, ஐ see. And you call me மடையன், மாங்கா மடையன். Yes, that's true. Look here, இதையெல்லாம் விட பெரிய அளவுல நான் கலாட்டா பண்ணிருக்கிறேன் காலேஜ்ல படிக்கிறப்ப. அது தெரியுமா உனக்கு? ஐயோ, அப்படியா? அது எனக்கு தெரியாதே. என்னது அது? லெட்ஸ் ஹியர். அது சொன்னா புரியாது உனக்கு. செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறது நான் யாரை நினைச்சேன்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ வேண்டாம், நான் ஒரு தமாஷ்க்கு பண்ணேன். ஹேமா வேண்டாம். தமாஷுக்கா? இது உனக்கு தமாஷாடா? You are a devil. நான் இத பாத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாரு. நீ வீட்டுக்கு வா, அப்ப உனக்கு தெரியும். ஹேமா போடா. சஞ்சல், 1 minute. இங்க வா. என்ன பிரேம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? ஹேமாவை பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர சொல்லி அங்க
என்ன ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? பிரேம் பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன தப்பு? ஐயோ அவங்க கிட்ட சொல்லிடுது, வேண்டாம். என்ன அவங்க கிட்ட சொன்ன என்ன? ஐயோ ஏடா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொண்ணை பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தினா என்ன தண்டனை தெரியுமா? 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான். எனக்கு தெரியாம அது எப்படியோ நடந்துருச்சுடா. என்னடா அது? அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நான் என் ரூம்க்கு எப்படி திரும்பி போவேன்? போகலாம் வேணாண்டா. கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா சரி. என் திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு. நான் அதை எப்படி எடுப்பேன்? முடிக்காதடா. கேட் பூட்டி இருக்கு. இப்ப என்ன செய்யறது? சுவரேறி குதிக்க தெரியுமா? கொதிச்ச பழக்கம் இல்ல. சரி வா, நான் சொல்லித்தரேன். டேய், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறலாமா? எங்க எவ்வளவு? இல்லடா, இங்க சுவர் உயரம் கம்மியா இருக்கு. இது வழியா ஏறலாம். இங்க வா. வாடா வா. லைட்ட போடாத. சாமானெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து கொடு. என்ன? சீக்கிரம் ஏறு. நான் இதை எதிர்பார்த்தேன். அதனாலதான் தூங்காம இருந்தேன். நடு ராத்திரியில ஓடி போலான்னு பார்த்தேன். நான் இந்த திங்ஸ் எல்லாம் இங்க இறக்கி ஒதுக்கி வைக்கலான்னு இருந்தேன். அதான் தெரியுது. என்ன மன்னிச்சிருக்கேம்மா. நான் உனக்கு பண்ண தப்புதான். நான் என்ன நினைச்சேன்னா, நீயும் என்ன நீ அப்படி நினைச்சுக்கலாம். சரி விடு, நான் ஒண்ணும் நினைக்கல. தயவு செஞ்சு என்ன இப்ப இங்க இருந்து போக விடு. இரு பொழுது விடியட்டும். காலையில எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு போனா போதும். ஏமா எனக்கு நீ இப்ப என்ன தண்டனை வேணாலும் கொடு. அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, கொன்னாலும் சரி, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்திடாது. என் லைஃப் பாழாயிடும். ஓஹோ, நான் என்ன தந்தாலும் ஏத்துக்குவீங்களோ? நிச்சயமா ஹேமா. நான் என்ன செய்யணும் சொல்லு. அந்த கையை கொஞ்சம் காட்டு.